வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் கேது கிரகம் சாரமாற்றம் அடைவதை பற்றி பார்க்குறோம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது அஸ்தம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து உத்தர நட்சத்திரத்துக்கு, அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுவதற்கான 12 லக்னங்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கோம். இந்த கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் ரொம்ப நாள் பயணித்து 2025 ஜூலை வரைக்கும் பயணிக்க இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில். பட் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இப்போ நமக்கு அதுக்கு முன்னாலேயே நடக்கும். நாம் இந்த பதிவில் 1 மாதத்துக்கான பலனை ஜனவரி 1 வரைக்கும் உத்தர 4ஆம் பாகத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கப்போம். இந்த பதிவு கடகலக்கு நண்பர்களுக்கு கேதுனுடைய சாரமாற்றத்தை குறித்து. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 1 வருஷத்துக்கு இந்த சூரியன் சாரத்தில் போகிறாரு. அதாவது அப்ராக்சிமேட்லி 2025 ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் போனாலும் கூட நாம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறுகிய காலகட்டத்தை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக பலன் பார்க்கலாம். இப்போ நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் போகணும். அந்த ராசியில் போகும்போது ஒரு நட்சத்திரத்தில் போகும். அந்த நட்சத்திரத்தை 9 கூறாக்கி அது உபநட்சத்திரங்கிறத கண்டுபிடிச்சி அந்த உபநட்சத்திரத்தினுடைய தன்மையை தான் அந்த கிரகம் செய்யுதுங்கிறது தான் இந்த தத்துவம். இதுவும் நமக்கு ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரம் நடக்கும் பொழுது அந்த கிரகத்தை நம்ம கோச்சாரத்தில் சப்போர்ட்டு பார்க்கணுங்கிறது தான் விதி. இப்போ உங்களுக்கெல்லாம் கேது திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும். சூரியனுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமம் நடந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். அதாவது இந்த இது 25 நாளைக்கு சொல்கிறேன். டிசம்பர் 2ஆம் தேதி கேது சூரிய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அதை உபநட்சத்திரமாக பிரித்து சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் எடுத்த உடனே போவார். ஏன்னா கேது ரிவர்ஸ் போகிறதுனால. அப்போ இந்த சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் இருக்கிற டைமான 25 நாளை மட்டும் இப்போ நான் கணக்கில் எடுத்துகிட்டு உங்களுக்கு பலன் சொல்கிறேன். இந்த 25 நாட்களில் நமக்கு கடகலக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். 3ஆம் இடங்கிறது தன்னம்பிக்கை, தைரியம், இளைய சகோதரம் சகோதரி, கம்யூனிகேஷன், ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது, இதெல்லாமே இருக்குது. அப்போ நமக்கு கேது அங்கே உட்காந்துட்டாலே அது கொஞ்சம் சலனத்தை ஏற்படுத்தும் இந்த விஷயத்துக்கெல்லாம். இப்போ நம்ம ஒரு தைரியமாக இருந்தால் கூட அந்த கேது ஒரு சந்தேக புத்தியை கிளப்பி விடுவார், ஒரு பயத்தை கிளப்பி விடுவார். இதெல்லாம் கேதுனுடைய வேலை. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ இருந்தால் இப்போ இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறார் இல்லையா, இந்த சூரியன் நமக்கு ஒரு தொழில் கிரகமாக இருக்குதுன்னு வைங்க, 10ஆம் பாவத்தை காட்டுதுன்னு வைங்க. இப்போ இந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவமாக கேது நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன்கிட்ட போகும்போது தொழில் ரீதியாக ஒரு ப்ரெஷரை உருவாக்குவார், தொழிலில் டிஸ்டர்பன்ஸை உருவாக்குவார். இது ஒரு உதாரணம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இதில் நம்ம பொது கருத்தை சொல்ல போகிறோம். கேது சூரியனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் போகிறாரு. இப்போ சூரியன் எங்கே இருக்கார், நமக்கு விருச்சிக ராசியில் இருக்கார். 16ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு போகிறார். அதனால் கேது இருக்கிற 3ஆம் இடத்துக்கு சப்போர்ட்டான இடத்துல தான் சூரியன் இருக்கார். அதனால் இப்போ கம்யூனிகேஷனுக்கோ ஒரு இதுக்கோ பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த சூரியனுடைய ஸ்தான பலம் நம்மளை நல்லது பண்ணி கொடுக்குது. அப்போ அதை ஒரு இடம் மாறுறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டுக்கு மாறுறது, விளம்பரம் கொடுக்கறது, ஒரு பிரயாணம் பண்ணுறது, ஒருத்தரை சந்திக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன், வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை, ஒரு ஷிஃப்டிங் ஒர்க்கு, ஒரு இடத்த மாற்றி போடுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். அப்போ மனம் சார்ந்த நம்முடைய அறிவு சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த 15 நாளைக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 15 நாளில் நம்மளுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், 2ஆம் இடம் சொல்லக்கூடிய பணம் சேமிப்பு, இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் நமக்கு இருக்குது.
எனக்கு வந்து பணம் வர வேண்டிய பணம் வருமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு வந்து இது தடையாக நிற்கிது. இந்த 15 நாள் வீடு கட்டுறேன், இடம் வாங்குகிறேன், வாகனம் வாங்குகிறேன், இதுக்கு சப்போர்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது டெவலப் பண்ணி கொடுக்குது. இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது, டெவலப்மெண்ட்ஸு நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதே விருச்சிக ராசி தான். அந்த இடத்த குருவும் பார்க்குறாரு. இது எல்லாமே உங்களுக்கு கேது திசாபுத்தி அந்தரம் அல்லது சூரியன் திசாபுத்தி அந்தரம் நடந்தால் மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஒரு ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கிரகத்துக்கு ஒரு பலன் சொல்லும்போது கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு வருது. ஒரு கிரகத்தினுடைய பதிவில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பாசிட்டிவாக சொல்கிறீங்க, இன்னொரு கிரகத்தினுடைய பதிவில் நெகட்டிவாக சொல்கிறீங்கிறதெல்லாம் நமக்கு மைண்டில் கேள்விகள் வரும். அதுக்கெல்லாமே விடை என்ன அப்படின்னா, நமக்கு திசாபுத்தி அந்தரம் எதை காட்டுது, என்ன பாவத்தை இயக்குது, அந்த பாவத்தில் நமக்கு கேள்விகள் இருந்தால் அந்த பாவத்துக்கு இருக்கிற சப்போர்ட்டை தான் கோச்சாரம் காட்டும். இது மாதிரி நீங்கள் டீப்பாக போக போக அது மாதிரி பதிவுகளை வந்து எந்த பதிவுகள் வந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு என்ன திசை நடக்குதோ, புத்தி நடக்குதோ, அந்தரம் நடக்குதோ, அதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா ஜோதிடம் அந்த அளவில் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி அந்தரம் ஏதோ ஒரு பதிவில் நம்மளுக்கு கவர் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரே திசை, ஒரே புத்தி, ஒரே அந்தரங்கிறது லாங்காக இருக்காது இல்லையா? அதனால் புத்தியோ அந்தரமோ சூட்சமோ வேறு கிரகம் வந்து தான் தீரும். இப்போ இந்த 15 நாள் வந்து அகம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து ஒரு தகவல் தொடர்பு, ஒரு இடம் மாறுறது, ஒரு பிரயாணம் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணுறது, குழந்தைகள் நலம், கணவன் மனைவி உறவு, மற்றும் நமக்கு வந்து ஒரு போதனா மார்க்கம், இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கேன், சொல்லித்தரேன், அல்லது கமிஷன் தொழில் செய்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கும் கேள்விகளுக்கும் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் நல்லா இருக்குது. அதனால் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அகம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நல்ல டைமாக இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த 10 நாளில் நமக்கு சூரியன் வந்து தனுசுக்கு போயிடுறார். அப்போ வந்து தொழிலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பணம் வருமா, நான் கொடுத்த பணம் வருமா, அல்லது எனக்கு பணம் ஒர்க்கில் எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி கேள்விகளுக்கு இது நல்லா பதில் கொடுக்கும். அதனால் நிச்சயமாக வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, பணம் சேமிக்கிறது, சொந்த தொழிலில் வந்து அதிகமாக நம்ம முயற்சிகள் எடுத்து ஒரு உற்பத்தியை அதிகரிக்கிறது, இதுக்கு எல்லாமே சிறப்பாக கொடுக்கும். இப்போ சூரியன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அரசியல், அரசு அதிகாரத்துவம், கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க கவர்மெண்ட் வேலை புதுசாக கிடைக்கிறது, இதுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். ஒரு ஆர்டர் கிடைக்கிறது இந்த 2வது 10 நாளில் கிடைக்கும். 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளே கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான ஆர்டர் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு கிடைக்கும், ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும், மருத்துவத்துறையில் நல்லாயிருக்கும், மெடிசின் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலுக்குமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துறது, வெளிநாடு தொடர்புடைய வேலைகள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். தந்தை வர்க்கத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். கடகலக்னத்திற்கு பூர்வீகம், அப்பா, குலதெய்வம், இதெல்லாமே தந்தை வர்க்க சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி நம்ம புதுசாக மேல் படிப்பு படிக்கிறது, இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பாக கொடுக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு ஆன்மீக பற்றுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சூரியன் அப்படிங்கும்போது நமக்கு பணம் தர்ற கிரகம், அதே மாதிரி அறிவை தர்ற கிரகம், அதே மாதிரி பொதுஜன தொடர்பை உருவாக்குற கிரகம். இதற்கெல்லாம் வந்து நமக்கு சிவன் வழிபாடு மிக மிக நன்மை தரும். கிருத்திகை, உத்தரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள். இதில் வந்து சிவன் வழிபாடு இப்போமே, அது முக்கியமாக மலை மேலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிறது, இது சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களில் அந்த வழிபாடுகள் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். சூரியன் அப்படின்னாலே அக்னின்னு அர்த்தம். இளஞ்சிவப்பு நிறம், ஆரஞ்சு கலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1ஆம் நம்பரை லக்கி நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கேது திசாபுத்தி அந்தரமோ சூரிய திசாபுத்தி அந்தரமோ நடக்கிற அன்பர்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். 3ஆம் இடத்துக்கு ஒரு வகையில் 15 நாளுக்கு சப்போர்ட்டாகவும், அதே மாதிரி பொருள் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அடுத்த 10 நாளில் சப்போர்ட்டாகவும் இந்த கேது இருக்குது. தொடர்ந்து
அடுத்தடுத்த பதிவுகளில் உபநட்சத்திரம் மாறி மாறி 2025 ஜூலை வரைக்கும் இருக்கிற கேது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் இப்போதைக்கு எனக்கு என்ன தேவையோ அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.